பிரியமானவர்களே, அனுதின ஜெபம். ஏசாயா 26 அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் உள்ள வசனத்தின் அடிப்படையிலே நாம் செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, பலனான நகரம் ஒன்றை நீர் எங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற தயவுக்காய் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆண்டவர் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துனுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட ரட்சிப்பை நீர் மதிலாக அரணாக வைத்திருக்கிறபடினால் ஆண்டவரே, நீதிமான் உம்முடைய மதிலுக்குள்ளாக உம்முடைய ஆண்டவரே இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசித்து சுகமாய் இருப்பான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு அரணாய் எங்களுக்கு மதிலாய் ஆண்டவரே நீர் இருக்கிற தயவுக்காய் உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு அரணான பட்டணமாய் இருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு நித்திய பலனை அருளுகிறவராய் இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீதி உள்ள ஜாதி அதற்குள்ளாக பிரவேசிக்க தகப்பனே, நாங்கள் நீதி உள்ளவர்களாய் கிறிஸ்து இயேசுனுடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் உடையவர்களாய் காணப்பட நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதியாய் நாங்கள் நித்தமும் விளங்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். 3வது வசனத்தின் பிரகாரம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் அவர்களை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர் என்ற வசனத்தின் பிரகாரம் நாங்கள் ஒரு பூரண சமாதானத்தோடு கூட அந்த பலனான நகரத்துக்குள் பிரவேசிக்க எப்படி சத்தியத்தை கை கொண்டு நீதி உள்ள ஜாதியாய் உள்ள பிரவேசிக்கிறோமோ அதே போல உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு மனதை உடையவர்களாய் உம்மையே நம்பி நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். 4வது வசனத்தின் பிரகாரம் கர்த்தரை என்னென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார் என்ற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவின் மேலே நாங்கள் என்றென்றைக்கும் கட்டப்பட்டவர்களாய் நிலைநாட்டப்பட்டவர்களாய் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே, உம்மை நம்புகிறவர்களை ஆண்டவரே அவர்களுக்கு நீர் கண்மலையாய் இருந்து நித்திய கண்மலையாய் இருந்து ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் ஆக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.